அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னா d²y/dx² மைனஸ் 2 dy/dx ப்ளஸ் 2y ஈக்குவல்ஸ் டு e⁻x tan xன்னு கொடுத்துருக்கோம். இதை மாற்றி எழுதுனா d² மைனஸ் 2d ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்னு எழுதலாம். இதுக்கு டைரக்டான ரூட்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன ஃபைன் பண்ணோம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணோம். அதாவது m² மைனஸ் 2m ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 0. இதுக்கு டைரக்ட் ரூட்ஸ் கிடையாது. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா மைனஸ் பி. எம்மும் ஃபைன் பண்ணணும்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னதுங்க, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் b² மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே a வேல்யூ, அதாவது இது எந்த கம்பேர் பண்ணுறோன்னா ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல்ஸ் டு 0ன்றது கூட கம்பேர் பண்ணுவோம். அப்போ a வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 1m² இருக்குது, b வேல்யூன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 2m இருக்குது, c வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 2. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், மைனஸ் b. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 2 plus or minus root of b². So minus 2 whole square minus 4a. a வேல்யூ என்னதுங்க 1, c வேல்யூ என்னது 2 இல்லைங்களா, by 2a. a வேல்யூ என்னது 1. அவங்க போட்டு என்ன ஆகும், 2 plus or minus root of 2². அப்போ 4 ஆயிரும். 4 into 2 8 ஆயிரும். by 2 இருக்கும். அப்போ இங்கே என்ன ஆகும், 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 8னா மைனஸ் 4 ஆயிரும் இல்லைங்களா, பை 2 இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் ரூட் ஆஃப் மைனஸ் 1. அதை ரூட் ஆஃப் மைனஸ் 1ன்றது என்னதுங்க, ஐ. ரூட் ஆஃப் மைனஸ் 1ஓட வேல்யூ தான் ஐன்னு எழுதுவோம் சரிங்களா. அப்போ இங்கே என்ன ஆகும், 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 1க்கு பதிலாக ஐ போட்டுக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 4ஓட வேல்யூ 2 ஹோல் டிவைடட் பை 2. அப்போ த்ரூ அவுட் 2 காமனாக இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையும் 2 கட் பண்ணி என்ன இருக்கும், 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இருக்கும். 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இருக்கும். அப்போ இதை நம்ம யார் கூட கம்பேர் பண்ணணும், ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா கூட கம்பேர் பண்ணணும். அப்போ இங்கே ஆல்ஃபா வேல்யூ என்னதுங்க 1 தான், பீட்டா வேல்யூ ஐ மட்டும்தான் இருக்குது. அப்போ கட்டாயம் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னதுங்க, e பவர் ஆல்ஃபா எக்ஸு இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸு ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸுன்னு தெரியும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஏன்னா இது இமேஜினரி வந்திருக்கிறதுனால காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ e பவர் ஆல்ஃபா வேல்யூ 1, அப்போ e பவர் எக்ஸு இன்ட்டு ஏ காஸ் பீட்டா அது 1 தான் ப்ளஸ் பி சைன் பீட்டா 1x. அப்போ e பவர் எக்ஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், a e பவர் எக்ஸு காஸ் எக்ஸு ப்ளஸ் b e பவர் எக்ஸு சைன் எக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு y1 y2 தேவைப்படும். எதுக்கு தேவைப்படும், ரான்ஸ்கியான் ஃபைன் பண்ணுறதுக்காக y1 y2 வேணும். அப்போ ஏன்ற டேர்ம் கூட இருக்கக்கூடிய இந்த டேர்ம் தான் y1, bன்ற டேர்மில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் தான் y2 சரிங்களா, y1 y2. அப்போ இங்கே என்ன y1 லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெறும் காஸ் எக்ஸ் இல்லை சைன் எக்ஸ் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ y1ன்றது e பவர் எக்ஸு இன்ட்டு காஸ் எக்ஸுன்னு இருக்குது. அப்போ டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ இங்கே டெரிவேட்டிவ் ஆஃப் ப்ராடக்ட் ரூல், அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் ப்ராடக்ட் ரூல் u v யூஸ் பண்ணுவோம். அப்போ u கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் v டேஷ். அடுத்தது v காமனாக இருக்கும், u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் u டேஷ். அப்போ இந்த டேர்மில் u e பவர் எக்ஸ் எடுத்துக்கலாம், v காஸ் எக்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ u காமன், e பவர் எக்ஸு காமனாக இருக்குது, காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி காஸ் எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மறுபடியும் e பவர் எக்ஸ் தான். அப்போ ரெண்டுலேயுமே e பவர் எக்ஸ் காமனாக இருக்குது, ரெண்டுலேயுமே e பவர் எக்ஸ் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னா மைனஸ் சைன் எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா y1 டேஷ் y1 டேஷ் இல்லையா, y1 டேஷோட வேல்யூ இது சரிங்களா.
சாரி இது y1, இந்த டேர்ம் தான், இந்த டேர்ம் y1 இல்லைங்களா, இந்த டேர்ம் y1, இந்த டேர்ம் தான் y1 டேஷ், y1 டேஷ்ன்றது இந்த டேர்ம் e பவர் x கூட sin x மைனஸ் cos xன்றது y1 டேஷ். சிமிலர்லி y2 எடுக்கிறேன், y2ன்றது e பவர் x sin x. அப்போ இதிலிருந்து y2 டேஷ் அதே ஃபார்முலா தான், u சேம் ஆனால் v மட்டும் டிஃப்ரெண்ட். அப்போ e பவர் x காமனாக இருக்கும், காசை சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ e பவர் x டிஸ்டர்ப் பண்ணலை, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் sin x அப்படியே வச்சுருக்கேன், e பவர் xக்கு டெரிவேட்டிவ் மறுபடியும் e பவர் x தான். ஸோ ரெண்டுலேயுமே e பவர் x காமனாக இருக்குது. பேலன்ஸ் டைம் என்ன இருக்கும், sin x ப்ளஸ் cos x இருக்கும், sin x ப்ளஸ் cos x. இது என்ன கேட்டிங்கன்னா y2 டேஷ். ஸோ நம்ம ரான்ஸ்கியான் ஃபைன் பண்ணணும், அதாவது w ஃபைன் பண்ணணும். ஸோ wக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா டிட்டர்மினன்ட். ரான்ஸ்கியான் w is equal to டிட்டர்மினன்ட் y1 டேஷ் y2 டேஷ். ரான்ஸ்கியான் ஃபைன் பண்ணணும் டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் y1 என்னதுங்க, e பவர் x cos x y1 டேஷ். இப்போ e பவர் x மைனஸ் sin x ப்ளஸ் cos x. அதே மாதிரி y2 e பவர் x sin x y2 டேஷ் e பவர் x sin x ப்ளஸ் cos x சரிங்களா. ஸோ டிட்டர்மினன்ட் பொறுத்தளவுக்கு காமனாக என்ன டேர்ம் இருக்கோ அதெல்லாம் வெளியே எடுக்க முடியும். ஸோ ரோ பொறுத்தளவுக்கு e பவர் x காமனாக இருக்குது, ரோ பொறுத்தளவுக்கு e பவர் x காமனாக இருக்குது, அதனால் ஒரு e பவர் x வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி காலம் வைஸ் பார்த்தீங்கனாலும் e பவர் x காமனாக இருக்குது. ஸோ ரோ வைஸும் காலம் வைஸும் e பவர் x காமனாக இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி படி நம்மளால் வெளியே எடுத்துக்க முடியும். ஸோ ரோ வைஸு e பவர் x காமனாக இருக்குது, இந்த e பவர் x ரோக்கு எடுத்துக்கலாம். ஸோ ரோக்கு காமனாக இருக்குது, இந்த e பவர் x காலம் வைஸ் காமனாக இருக்குது. ஸோ காலம் வைஸ் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்க முடியும். இப்போ பேலன்ஸ் டைமை மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா போதும். பேலன்ஸ் டைம் மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுனா என்ன ஆகுன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன இருக்கும், cos x இருக்குது, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். cos x இங்கே இருக்கக்கூடிய டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறோம், sin x ப்ளஸ் cos x கூட மல்டிப்ளை பண்ணுறோம். சிம்பிளை மாற்றி இங்கே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சிம்பிளை மாற்றினா இங்கே என்ன ஆகும், sin x ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் sin x ப்ளஸ் cos x இருக்குது. ஒரு சாதாரண மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் தான் சரிங்களா. அப்போ e பவர் x அதாவது a பவர் n ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா e பவர் x ப்ளஸ் x பவரில் ஆட் பண்ணிக்க முடியும், அதாவது a பவர் m ப்ளஸ் n ஃபார்மேட்டில். இப்போ காசு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ காசு சைன் என்ன ஆயிரும், cos x sin x ஆயிரும். அடுத்த டைம் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். மைனஸ் தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் sin x again மைனஸ் sin x. ஸோ ப்ளஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் ஆயிரும். இந்த sin x தூக்கி இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், கூட மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் sin x கூட cos x இருக்குது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா cos x sin x ஆப்போசிட் சிம்பிளில் cos x sin x. இந்த டேர்ம் என்ன ஆகும், cos ஸ்கொயர் தீட்டா sin ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. அப்போ இங்கே என்ன ஆகும், e பவர் x ப்ளஸ் x என்ன ஆயிரும், 2x ஆயிரும். இந்த ரெண்டு கட் ஆயிரும், இதனோட வேல்யூ 1 போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. அப்போ இந்த டேர்மில் wோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா e பவர் 2x. wோட வேல்யூ e பவர் 2x சரிங்களா. அடுத்து என்ன ஃபைன் பண்ணோம், y1 அதாவது u அண்ட் v ஃபைன் பண்ணோம். இப்போ யூக்கான ஃபார்முலா என்ன பார்க்குறோம், லெட் யூக்கான ஃபார்முலா என்னதுங்க, மைனஸ் இன்டகிரல் y2 கேபிட்டல் X டிவைடட் பை w இன்டு dx. ஸோ மைனஸ் y2 ஓட வேல்யூ என்னது, e பவர் x sin x. y2 ஓட வேல்யூ e பவர் x sin x. அப்போ y2 e பவர் x sin x இன்டு எக்ஸ்ன்ற சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். சம்மில் என்ன கொடுத்துருக்கோம், RHSல e பவர் x tan x இருக்குது, சம்மில் e பவர் x tan x இருக்குது. அப்போது e பவர் x tan x divided by
wோட வேல்யூ e பவர் 2x இன்ட்டு dx. ஸோ நமக்கு நல்லா தெரியும் e பவர் x e பவர் 2x ஆயிரும். அது இந்த e பவர் எக்ஸும் e பவர் x என்ன ஆயிரும், e பவர் 2x ஆயிரும். கீழே e பவர் 2x இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா கட் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தா மைனஸ் இன்டகிரல் sin x இருக்கும். tan x என்ன பண்ணலாம், sin பை காஸ்ன்னு எழுதிக்கலாம். tan x sin x பை காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். கூட dx இருக்குது. இப்போது மைனஸ் இன்டகிரல் சைனும் சைன் என்ன ஆயிரும், sin ஸ்கொயர் எக்ஸ் ஆயிரும் பை காஸ் எக்ஸு டிஎக்ஸு. ஸோ sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ sin ஸ்கொயர் தீட்டாக்கு நமக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 1 தெரியும். சரிங்களா? அப்போ sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் தான் இங்கே இருக்குது. அப்போ sin ஸ்கொயர் மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் வேணும்னு என்ன பண்ணலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த லாஜிக் படி இந்த டேர்மை மாற்றி எழுதுனா என்ன ஆகும், மைனஸ் இன்டகிரல் sin ஸ்கொயர் தீட்டாவும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதுக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, கீழே காஸ் எக்ஸை டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு டேர்மை பிரிக்கிறேன். மைனஸ் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ 1 பை காஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கிறேன். மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு பை காஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இன்ட்டு டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். காசோட ஒரு பவரும், காஸ் டைமோட ஒரு பவரும் கீழே கூடிய ஒரு பவர் கட் ஆயிரும். இப்போ மீதி என்ன இருக்குன்னு ஒரு டைம் எடுத்து எழுதுனா, ஸோ மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இன்டகிரல் காஸ் மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும், சீக்கண்ட் எக்ஸ் ஆயிரும். காஸ் கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா சீக்கண்ட் எக்ஸ் ஆயிரும். மைனஸ் காஸ் எக்ஸு எலாங் வித் டிஎக்ஸ் இருக்குது. அப்போ இது இன்னும் நம்ம பிரித்து என்ன ஆயிரும்னு பார்த்தா மைனஸ் இன்டகிரல் சீக்கண்ட் எக்ஸு டிஎக்ஸு மைனஸ் இன்டகிரல் காஸ் எக்ஸு டிஎக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸுக்கு லாக் மாடுலஸ் சீக்கண்ட் எக்ஸு ப்ளஸ் டேன் எக்ஸு. சீக்கண்ட் எக்ஸுக்கான ஃபார்முலா மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இன்டகிரேஷன் ஆஃப் காசுன்றது வெரி சிம்பிள் sin x. இன்டகிரேஷன் ஆஃப் காசுன்றது வெரி சிம்பிள் sin x along with any integral constant. இது u ஓட வேல்யூ. சிமிலர்லி v ஃபைன் பண்ணோம். vக்கான ஃபார்முலான்னு பார்க்குறோம். vக்கான ஃபார்முலான்னு கேட்டேன், இன்டகிரல் y1 கேபிட்டல் எக்ஸ் பை w dx. ஸோ y1 என்னதுங்க, e பவர் எக்ஸு காஸ் எக்ஸு. y1 e பவர் எக்ஸு காஸ் எக்ஸ். டவுட்னா செக் பண்ணிக்கலாம். y1 ஓட வேல்யூ e பவர் எக்ஸு காஸ் எக்ஸ். சரிங்களா? இன்டூ கேபிட்டல் எக்ஸோட வேல்யூ ஆர்ஹெச்எஸ், அதாவது e பவர் எக்ஸு டேன் எக்ஸு, e பவர் எக்ஸு டேன் எக்ஸு. ரான்ஸ்கியான் w வேல்யூ e பவர் 2x இன்டூ டிஎக்ஸு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பவர்ஸில் கட் பண்ணிக்கலாம். e பவர் எக்ஸு e பவர் எக்ஸ் என்ன, e பவர் 2x ஆயிரும். கீழே e பவர் 2x இருக்கு, கட் பண்ணிக்கலாம். இந்த டேனை மட்டும் மாற்றி எழுதுகிறோம். அதாவது டேன் தீட்டாவை மாற்றி எழுதுனா என்ன பண்ணலாம், சைன் பை காஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு மாற்றிக்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த லாஜிக் படி ஒர்க் பண்ண என்ன ஆயிரும், இன்டகிரல் மேலே காஸ் எக்ஸ் இருக்கும், டேன் எக்ஸுக்கான வேல்யூ சைன் எக்ஸு பை காஸ் எக்ஸு டிஎக்ஸு. அப்போ இங்கே என்னங்கன்னா காசும் கட் ஆயிரும். இப்போ கடைசி என்ன இருக்குன்னு நமக்கு இன்டகிரல் சைன் எக்ஸு டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் சைன் நமக்கு நல்லாவே தெரியும், மைனஸ் காஸ் வித் எனி இன்டகிரல் கான்ஸ்டன்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா v, இந்த டேர்ம் u. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்கிறோம், y is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகிரல். ஸோ அந்த பர்டிகுலர் இன்டகிரல் தான் என்ன பண்ணுறோம், y1 u along with y1 plus v along with y2. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன்றது a e பவர் எக்ஸு காஸ் எக்ஸு ப்ளஸ் b e பவர் எக்ஸு சைன் எக்ஸு. இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகிரல் u. யூவோட வேல்யூ தான் நமக்கு லென்த்தியாக போகுது.
இல்லைங்களா, மைனஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸு ப்ளஸ் டேன் எக்ஸு. யூவோட வேல்யூ மைனஸ் லாக் மாடுலஸ் சீக்கண்ட் எக்ஸு ப்ளஸ் டேன் எக்ஸு யூ மைனஸ் சைன் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு. இது யூ y1 y1 வேல்யூ e பவர் எக்ஸு காஸ் எக்ஸு ப்ளஸ் v வியோட வேல்யூ மைனஸ் காஸ் எக்ஸு v y2 y2ஓட வேல்யூ e பவர் எக்ஸு சைன் எக்ஸு. சரிங்களா, அதாவது மறுபடியும் மாற்றி எழுதுனா இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், திஸ் இஸ் u, இது y1, இது v, இது y2. சரிங்களா, நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.